உலகத்தில் பல பேர் தினமும் சாப்பிட்ற இன்ஸ்டன்ட் நூடுல் எவ்வளோ ஃபேமஸ் ஆகும் தெரியுமா? இப்போ இருக்க ஜென்ரேஷனில் குயிக் ஃபுட் என்றால்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா நூடுல்ஸ் தான். ஆனால் இது 20 மினிட்ஸ் அப்படின்னு இந்த ஃபுட் ஸ்ட்ரக்சர் இது முதல் ஆஃபீஸருக்கு தான் கண்டுபிடிச்சு பண்ணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து அந்த நூடுல்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆனது தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஃபஸ்ட் 1958 ஜப்பானில் இன்வென்ட் ஆனது. கிரியேட் பண்ண ஜாப்பனீஸில் ஜாப்பனீஸ்ன்றதில் மோஃபுக்கு வேர்ல்டு வாருக்கு பிறகு ஜப்பானில் சீப் வாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இதை கிரியேட் பண்ணுது. இந்த ஃபுட் எதுனா இது ஈஸியாக குக் பண்ணுற ஒரு நூடுல்ஸ் ஐடியா, அவ்வளோதான். இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை ஃபேமஸாக ரீசன் என்னென்னா குக் பண்ண ஈஸி ரைஸ் கீப் இருக்கும். 2-3 நிமிஷம் வந்துடும். ஈஸியாக ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அவைலபிளாக இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ட்ராவலர் பிஸி பீப்புள்ஸு அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சரிங்களா? இப்போ வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா முழுமையாக வந்து மில்லியன்ஸ் பேக்கெட் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு மில்லியன்ஸான பேக்கெட் வந்து செட் ஆகுது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலும் நூடுல்ஸ் வந்து ஃபேமஸ் இன்ஸ்டன்ட் வந்து எல்லா கண்ட்ரிலும் ஃபேமஸாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பெருசாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு சிம்பிள் பேக் மீல்ஸ்னால் எல்லோரும் நூடுல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுங்க, ஆனால் அதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரி கைஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.